சீர்காழியில் போக்கியத்திற்கு விடப்பட்ட இடத்தில் இயங்கும் கிரானைட் மற்றும் டைல்ஸ் கடையில் பூட்டை உடைத்து அடியாட்களுடன் உள்ளே புகுந்து மிரட்டல் விடுத்த இடத்தின் உரிமையாளர். சிசிடிவி காட்சியுடன் புகார் கொடுத்த கடை உரிமையாளர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வேன் என ஆதங்கம். 4 பேர் மீது வழக்கு பதிந்து சீர்காழி போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் சதீஷ் என்பவர் கிரானைட் மற்றும் டைல்ஸ் கடையை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் 2029ஆம் ஆண்டு வரை போக்கியத்திற்கு இடத்தை பெற்று சதீஷ் கடை நடத்தி வருகிறார். போக்கிய காலம் முடிவடையாத நிலையில் மேற்படி இடத்தை சதீஷிடம் விற்பனை செய்ய கிரைய ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடத்தின் உரிமையாளர் சுரேஷ் என்பவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கடையின் பூட்டை உடைத்து அனுமதியின்றி கையில் கட்டையுடன் உள்ளே நுழைந்து கடையில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்களை சேதப்படுத்தி விலை உயர்ந்த பெயிண்ட் வாளிகளையும் தூக்கி செல்ல முயன்றனர். அதனை தட்டி கேட்ட கடையின் உரிமையாளரின் மனைவியை கொலை மிரட்டல் விடுத்து சென்று உள்ளதாக உரிமையாளர் சதீஷ் சீர்காழி காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளார். மேற்படி நபர்களால் தொடர் அச்சுறுத்தல் ஏற்படுவதால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் இதே நிலை தொடர்ந்தால் தான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சீர்காழி போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். இரும்பு கேட்டை உடைத்து அத்துமீறிய நபர்கள் உள்ளே நுழைந்து மிரட்டல் விடுத்து பெயிண்ட் வாளிகளை தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் சீர்காழி வர்த்தகர்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் எடுத்து என் மொபைல் இந்த என் மொபைல் இல்ல என் மொபைல் நீங்களும் பேசாதீங்க நான் எடுக்கிறேன்.